أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله حي الله نادر الله حي الله حاضر. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم: إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار آيات لأولي الألباب. وقال رسول الله صلى الله عليه وسلم: شهر الله المحرم. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். அருமையானவர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹு தஆலா இந்த மாதத்துக்கு என்று ஒரு தனி சிறப்பை வைத்திருக்கின்றான். ரமலான் மாதத்துக்கு எப்படி சிறப்பு இருக்கின்றதோ, துல்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு எவ்வாறு சிறப்பு இருக்கின்றதோ, அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்துக்கும் சில சிறப்புகளை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த நாட்களை வாரமாகவும் மாதமாகவும் வருடமாகவும் அல்லாஹு தஆலா நம்மளை கடக்க செய்து கொண்டிருக்கின்றான். இந்த நாட்களை பற்றி, இந்த காலத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லித் தரும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் சொல்லித் தருகிறார்கள்: லா துஸப்பு தஹ்ர, நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள். அன தஹ்ருன், காலம் நானாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். இந்த ஹதீஸில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், இந்த காலத்தை செயல்படுத்தக்கூடியவனாக, இந்த காலத்தை இயக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த காலமாக நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இந்த காலத்திலே 12 மாதங்களையும் வாரங்களையும் மாதங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த 12 மாதங்கள் ஒரு தர்தீபாக நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாதங்களும் இந்த நாட்களும் ஒரு தர்தீபாக ஒரு வரிசை பிரகாரம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இவ்வாறு இல்லை. ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுக்கு உரிய காலண்டர்கள், கணக்குகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய கணக்கு ஆங்கிலேயர்களுடைய கணக்கு. அதாவது இன்றைக்கு நாம் காலண்டர்களாக நாட்காட்டியாக நாம் பயன்படுத்தக்கூடியது
இது யார் உருவாக்கி தந்தது என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் உருவாக்கி தந்த ஒரு காலண்டரை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு என்று உருவாக்கப்பட்ட காலண்டர் என்று சொன்னால் அது ஹிஜ்ரி ஆண்டுகளை குறிப்பிட்டு நமக்கு கணக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த காலண்டர் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோமே, இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்தால், நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் வணக்கங்கள் எல்லாம் பிறையை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது நோன்பாக இருந்தாலும் சரி, அது பெருநாளாக இருந்தாலும் சரி, பிறையுடைய கணக்கை வைத்துதான் நமக்கு என்ன செய்யப்படும், இபாதத்துடைய அந்த நேரங்களை வகுத்து தரப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த காலண்டர் எதை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், சூரியனுடைய ஓட்டத்தை கணக்கிட்டு உருவாக்கப்பட்ட காலண்டர். சரி, இந்த காலண்டர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இருந்ததா என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இவ்வாறு தருத்தீபான வரிசை பிரகாரமான அந்த மாதங்களுடைய பேர் கூட என்ன செய்யல, வரிசையாக குறிப்பிடப்படவில்லை. இன்றைக்கு முஹர்ரம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு துல்ஹஜ் முடிகிற வரைக்கும் நம்ம சொல்லிடுவோம். சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர் அப்படின்னு இஸ்லாமிய மாதங்களை சொல்லுவோம். இந்த தர்த்தீபு பிரகாரம், இந்த வரிசை பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலே இந்த மாதங்கள் இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் இந்த பெயர்களிலே மாதங்களை என்ன செஞ்சாங்க, அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். துல்காதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், சஃபர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த வரிசை பிரகாரம் இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. இது யாரு அதாவது முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் இந்த தருத்தீபு இல்லை. ஒரு மாதங்களுடைய தருத்தீபு, ஒரு ஆண்டுடைய ஒரு நிர்ணயிப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் இந்த வரிசை பிரகாரம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இல்லை. இதை யார் ஏற்படுத்தி தந்தார் என்று சொன்னால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த இஸ்லாமிய இந்த ஹிஜ்ரி கணக்கை உருவாக்கி நமக்கு அந்த ஹிஜ்ரி ஆண்டை ஏற்படுத்தி தந்தார்கள். இதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். அவர் என்ன சொல்லுகின்றார், எனக்கு அதாவது ஷஅபான் மாதத்திலே எனக்கு பணம் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கை கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்தில் வைக்கின்றார். ஷஅபானுடைய மாதத்தில் எனக்கு பணம் தர வேண்டும், அதாவது ஒரு நபர் கொடுக்க வேண்டிய அந்த காசை சொல்றாரு. அவர் கோரிக்கையா வைக்கிறாரு. என்ன சொல்லி வைக்கிறாரு, ஷஅபான் மாதத்தில் எனக்கு வர வேண்டிய கணக்கு அப்படின்ற ஒரு பேப்பரில் எழுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வைக்கின்றார். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த ஷஅபானுடைய மாதம், இந்த ஆண்டு உள்ள ஷஅபானுடைய மாதமா, இல்ல சென்ற ஆண்டு ஷஅபானுடைய உள்ள மாதமா, இல்ல வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலே உள்ள மாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற குழப்பம் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மற்ற தோழர்களை எல்லாம் ஒன்றிக்க வச்சு அவர்கள் ஒரு மசூரா செய்கிறாங்க, ஒரு ஆலோசனை பண்றாங்க. இப்படி இருந்தால் என்ன செய்யப்படாது, அது நமக்கு சரி வராது, அதனால் நாம் இந்த ஒரு ஆண்டை நிர்ணயித்து நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்தார்கள். அதிலே ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை ஆண்டாக நிர்ணயிக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இல்லை மக்காவை வெற்றி கொண்ட தினத்தை நாம் ஆண்டாக வைக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் பேசப்படுகின்றது. கடைசியாக அங்கே ஒரு கருத்து தீர்க்கமாக எடுக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா, அந்த ஆண்டு அந்த நாளை இஸ்லாமிய ஆண்டாக நாம் நிர்ணயித்துக் கொள்வோம் என்று சொல்லி ஏகோபித்த முடிவாக அங்கே மசூரா செய்து இதை உருவாக்கி தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இன்றைக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு, ஹிஜ்ரி ஆண்டுகள் நாம் கணக்கிட்டு நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1445 முடிவு பெற்று 1446வது ஹிஜ்ரி ஆண்டில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டை நிர்ணயித்து தந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன், நம்மளுடைய காலங்கள் நாட்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அதற்கு முன்பாக இந்த ஆண்டுகள் எல்லாம் எப்படி பேசப்பட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மக்காவிலே அவர்கள் அந்த பிறந்த நேரத்திலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தினத்தை சொல்லும் பொழுது ஆமுல் ஃபீல் என்று குறிப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டிலே பிறந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கே முன்வைத்து சொல்லுவார்கள். ஆமுல் ஃபீல் என்ற அந்த ஆண்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆமுல் ஃபீல் என்று சொன்னால் ஆபிரஹா என்று சொல்லக்கூடியவன் மக்காவை காபத்துல்லாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி யானை படைகளுடன் வந்தான். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அந்த சூரத்துல் அலம் தர என்ற சூறாவில் சொல்லி தருகின்றான். சூரத்துல் ஃபீல்ல என்ன, அந்த மக்காவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி யானைப்படையுடன் வருகின்றான். கஅபாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகா வந்த அந்த ஆபிரகாவை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அபாபில் என்று சொல்லி சிறிய பறவைகளை கொண்டு, சிறிய பொடி கற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த யானைப்படை அந்த பட்டாளங்களையே அல்லாஹ் அழித்திட என்ன செஞ்சான், ஒண்ணும் இல்லாம ஆக்கினான். ஆயிரக்கணக்கான யானைகள் கஅபாவை அழிப்பதற்கு வந்த அந்த படைகள். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், பொடி கற்கள், அந்த கற்களுடைய அளவு ஒரு கடுகு அளவு, கசகச அளவு, அந்த அளவு பெருமதி உள்ள அந்த கற்களை சின்ன சின்ன குருவிகள் என்ன செய்கின்றது, கூட்டமாக சுமந்து வந்து அந்த பொடி கற்களை என்ன செய்தது, அது தூவியது. அந்த பொடிக்கல்லை தூவியதும் அந்த யானைகளும் அந்த யானையில் வந்த அந்த படை வீரர்களும் அப்படியே மாண்டார்கள், மடிந்தார்கள். அந்த கல்லு விழுந்துச்சு என்று சொன்னா இன்றைக்கு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய தோட்டா எப்படி தொலைச்சு கொண்டு செல்லுகின்றதோ அதே போன்று அந்த படையில வந்த அந்த வரலாற்றில் குறிப்பிடுறாங்க, அந்த கல்லு, அந்த பொடி கல்லு உச்சந்தலையில விழுவும் பொழுது அது உள்ளங்காலிலே வெளிப்படக்கூடிய அளவுக்கு சேதத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. பாருங்க, இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹுடைய ஆற்றல். அல்லாஹுடைய ஆற்றலுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய அதிகாரத்திலே இருக்கின்றது, என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ரோமம் விழுவதற்கும் சரி, ஒரு ரோமம் முளைப்பதற்கும் சரி அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே நடக்கவில்லை. இதை ஒரு அடியான் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா நமக்கு மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு படைப்பு, சிறந்த படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை ஹலீஃபாவாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பினான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் ஹலீஃபாக்களாக, சுல்தான்களாக வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றான். அதற்கு மாற்றமாக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க. உலகத்தை மோகமாக கொண்டு, உலகத்துடைய ஆசாபாசத்துக்கு இணங்கி கொண்டு, அதற்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி உலகத்தையே சதமாக கொண்டு எதுவரைக்கும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மரணம் வரும் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கின்றான். ஆனா அந்த நியாமத்துக்களை எல்லாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், அந்த நியாமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா நமக்கு நபிமார்களை அனுப்பி வேதங்களை தந்தான். உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தராக, மிகப்பெரிய அரசராக வாழ்வதற்கு தகுதி படைத்த ஒரு மனிதர் உலகத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் மெத்தையிலே உறங்கவில்லை, கோரை பாயிலே உறங்கினார்கள். அவர்கள் அரண்மனையிலே வாழவில்லை, ஒரு கூடாரத்திலே, ஒரு குடிசையிலே வாழ்ந்தார்கள். எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படைக்கவில்லையோ இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் பேசுகின்றான். அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை கற்றுத்தந்தார்கள்? சந்திரனை அவர்களுடைய ஒளிக்கீற்றால் பிளந்து காட்டினார்கள். சந்திரனை அவர்களுடைய விரல் நுனியிலே இருக்கக்கூடிய ஒளியினால் அந்த ஒளி பிளம்பை பிளந்து காட்டினார்கள்.
அவ்வளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட தலைவராக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி தந்தான். அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நான் ஏழ்மையாக வாழ்ந்து ஏழ்மையானவராக மரணிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் நபி அவர்கள் வாழ முடியாதா? அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்காக என்ன செய்தாங்க? அர்ப்பணம் செய்து வாழ்ந்து காட்டினார்கள். செல்வத்திலே கொடிகட்டி வாழ்ந்த அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த செல்வத்தை எல்லாம் தூசணிப்பாக என்ன செய்தார்கள்? யார் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ, யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ என்பதை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு அந்த காசை தூக்கி போட்டுட்டு நம்ம வருவோமா? வர முடியுமா? அந்த காசு தான் நம்மளை இல்லாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. பணம் நம்மளை இல்லாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கின்றது. பணம் தேவைதான். பணம் தேவையில்லை என்று சொல்லி நம் மார்க்கம் சொல்லவில்லை. நமக்கு தேவையானதை சம்பாதிக்க வேண்டும், தேவையான பிறகுல நம்ம வாழ வேண்டும், நமக்கு சந்ததிகளுக்கு தேவையானதை உருவாக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனம் அதிலே இருந்து இருக்கக்கூடாது. உன்னுடைய மனம் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி சொல்லி தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரும் பொழுது, மூத்து கபல அன் தமூத்து, நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக மரணம் அடைந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு நிச்சயம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் என்று சொன்னா நிச்சயம் நமக்கு என்ன செஞ்சிடும்? மரணம் வரும். மரணத்துடைய அந்த மாலையை கழுத்துல சுமந்துகிட்டா வந்திருக்கோம். நிச்சயம் நம்ம என்ன செய்வோம்? அந்த கபருடைய வாழ்க்கைக்கு போவோம். ஆலம் அருவாகு என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இருந்தோம். ஆலம் பர்சக்கு என்று உலகத்துக்கு ஆலம் அஜ்சாமுக்கு வந்திருக்கின்றோம். ஆலம் பர்சக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கைக்கு செல்லுவோம். 3 கட்ட பிரயாணம் தான் இது. நம்மளுடைய வாழ்க்கை 3 கட்ட பிரயாணம். ரூஹுகளாக நாம் என்ன செஞ்சிருந்தோம்? முன்னாடி இருந்தோம். இப்ப அந்த ரூஹுடன் உடலாக கூடி இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு என்ன செஞ்சிருவோம்? சில காலத்துல பர்சக்கு போயிடுவோம். அங்கே போகக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலேயே நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி யார் என்று சொன்னால், அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்திலே நல் அமல்களை சேகரித்துக் கொள்ளுகின்றானே அவன்தான் அறிவாளி என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் சிறப்பான மாதம். ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்திலே 10 நாட்களும் ஆரம்பத்திலிருந்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நோன்பு நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள். இறுதியாக 10வது தினத்திலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள். இதனுடைய வரலாற்று நிகழ்வு நான் முன்னாடி சொன்னது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அந்த ஃபிரௌன் இடத்திலிருந்து. அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? அழிக்கப்பட்டான் நைல் நதியிலே. இதற்காக வேண்டி அந்த யூதர்கள் இந்த 10வது தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். 10வது தினத்தை பெருநாளாக அவர்கள் கொண்டாடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த யூதர்களிடத்தில் கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெற்றி பெற்ற இந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கழிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், உங்களை விட அந்த மூசாவுக்கு நெருக்கமாக பின்பற்றக்கூடியவன் நானாக இருக்கின்றேன், ஆகையால் நான் நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றுவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இருந்தால் 2 நோன்பு நோட்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது தினத்திலே நோன்பு நோற்றார்கள். அடுத்த வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ஆகையால்
அந்த நோன்பை இமாம்கள் நமக்கு சொல்லித் தரும் பொழுது நீங்கள் 2 நோன்பாக நோக்கலாம் அல்லது ஒரு நோன்பு நோக்க வேண்டும் என்பதை இமாம்கள் அந்த ஹதீஸுடைய அந்த விளக்கமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக அந்த 10வது தினத்திலே நோன்பு நோற்பது ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக அருமையான பெரியவுள்ள சகோதரர்களே, அந்த உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உன்னதமான தினத்திலே நாம் என்ன செய்யணும்? அந்த நோன்பை நோக்குவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது சொற்ப கால வாழ்க்கை. இதுல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. நம்மளுடைய வாழ்வு எவ்வளவு நேரத்துக்குள்ள இருக்கிறது என்று சொன்னா, நாம் விடக்கூடிய மூச்சுக்குள்ளதான் இருக்குது. ஒரு மூச்சு விட்டுட்டு அடுத்த மூச்சு உள்ள போகுதுல்ல, எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மூச்சு நம்ம வெளியில விடுறோம், இன்னொரு மூச்சு உள்ள போகிறது. இதுக்கு இடையில எவ்வளவு நாள் இருக்கின்றதோ அவ்வளவு கேட்பதான் நம்மளுடைய வாழ்க்கை. விட்ட மூச்சு மீண்டும் திரும்ப உள்ள போகுமா, இல்ல உள்ள போன மூச்சு மீண்டும் வெளியே வருமா? அப்படியே உள்ள போய் நின்றுட்டா நம்ம கையை ஏதாச்சும் பிடிச்சி இழுக்க முடியுமா? இல்ல வெளியில வந்து அதை உள்ள திரும்ப பிடிச்சி அனுப்ப முடியுமா? எதுவும் நம் கையில இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சோம்னு சொன்னா, இந்த உலகத்தில உள்ள இந்த பிரபஞ்சத்தில உள்ள அத்தனை விஷயமும் எப்படி இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய வாழ்க்கை அந்த ஒரு மூச்சில் இருக்கின்றது. அந்த ஒரு மூச்சு எப்படி நமக்கு புரிய முடியாத புதிராக இருந்து கொண்டு இருக்கின்றதோ, அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சங்கள் அனைத்தும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் புரிய முடியாத புதிராகவே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டுத்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வினாடியில நம்ம தப்ப முடியாது. ஆக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம தேடிக்கிறோன்னு, ஆனா மறுமையை இலட்சியமாக கொண்டு, மறுமையை இலக்காக கொண்டு, அல்லாஹுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணிக்கக்கூடியவர்களாக, கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.